ரெடி போலாமா? நான் பேசு. போலாமா? ஓகே, கொஞ்சம் சைலன்ஸ். வணக்கம், என்னுடைய பெயர் டாக்டர் சாம் பிரவீன், சேர்மன் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் ஃபார் இன்டர்நேஷனல் ஆன்டி கிரைம் அசோசியேஷன். இந்த நேரத்தில் திருமதி ஏ தனலட்சுமி என்கிற ஒரு வாழ்க்கையை இழந்த பெண், அவளுடைய 2 வயது குழந்தையும் சேர்த்து தன்னுடைய கணவனாலும் கணவனுடைய கள்ளக்காதலி மற்றும் அவருடைய உறவினர்கள், அது மட்டுமில்லாமல் கணவருடைய உறவினர்களும் சேர்ந்து இந்த பெண்ணை கொடுமைப்படுத்தி இந்நாள் வரை கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல இந்த பொண்ணு சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கிறார். என்னன்னா, கணவனுடைய கள்ளக்காதலி அவளோடு கணவன் உறவாடும் பொழுது வீடியோ காலில் நேக்கடாக இது பண்ணதுலேருந்து, முழு நிர்வாணமாய் வீடியோ பண்ணதுலேருந்து எல்லாத்தையும் அந்த கள்ளக்காதலியே இவங்களுடைய நம்பருக்கும் அனுப்பிச்சு, உன் புருஷனை நீ இனிமேல் எதை வச்சு மயக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு த்ரிட்டனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கணவரை கேட்டால் அவர் டெய்லி குடிச்சிட்டு வந்து இவங்களை அடிக்கிறதும் இவங்களுக்கு மரண பயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கார். குழந்தைய ஒரு 5வது மாதம் வயிற்றுல இருக்கும் பொழுது இந்த பெண்ணுக்கு சித்திரவதை ஆரம்பித்து விட்டது. அது மட்டும் இல்லாமல் இதுக்காக இவங்க போய் காவல்துறையை நாடினாங்க. உண்மையாகவே சொல்கிறேன், இன்னைக்கு காவல்துறையில் இந்த கம்ப்ளைண்ட்டை தெளிவாக எடுத்திருந்தால் 2.5 வருஷமாகவே காவல்துறையில் போராடிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக ஏற்கனவே இந்த காவல்துறையினால் இந்த ஸ்டேஷன், பர்டிகுலர்லி ஏடபிள்யூபி ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷன், சிட்லப்பாக்கம், சேலையூர் ரேஞ்ச், சேலையூர் ஏசி கண்ட்ரோலில் இருக்குது, பள்ளிக்கரணை டிசி கண்ட்ரோலில் இருக்கிறது. உண்மையாகவே இது உதவாக்கிற ஸ்டேஷன். அதில் எந்த கேஸுமே, போன கேஸ் எதுவுமே உருப்பிட்டதும் இல்லை, எந்த ஆக்ஷனும் எடுத்ததும் இல்லை. இதில் இந்த பொண்ணுடைய ஆக்ஷனுக்கு இவங்க ப்ரூஃப் ஓப்பனாக சொல்கிறேன், வி காட் எவ்ரிதிங் என்ற ப்ரூஃப். இந்த பொண்ணு மெடிக்கலில் இருந்த ப்ரூஃப்லேருந்து, எப்படிங்க மெடிக்கலில் இருந்த ப்ரூஃப்லேருந்து எல்லாமே என்கிட்ட கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸோடு இருக்குது. ஆனால் ஸ்டேஷனில் அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் கோர்ட்டுக்கு போய் பாருங்கன்னு சொல்லி இந்த பெண்ணை வலுக்கட்டாயப்படுத்தி அவர் கணவர் 10 நாள் அந்த பொண்ணோட வெளியே போனவரை கூப்பிட்டு இந்த பொண்ணை கூட ஒப்படைச்சிருக்காங்க. அன்னைக்கு போன அடுத்த 5வது நாள் திருப்பி 10 நாள் அந்த பொண்ணு கூடயே போயிட்டார் மனுஷன். போனவன் சும்மா இல்லாமல் அந்த பொண்ணு கூட காட்டில் நின்று முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. பலான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது, ஒரு பெட்ரூம் கூட இல்லாமல். இது ஓப்பனாக சொல்லணுன்னா, என்னால் இதை நான் மீடியாவில் காட்டுறதுக்கு எனக்கு உண்மையாகவே அவ்வளோ ஒரு அசிங்கமாக இருக்குது. இப்படி ஒரு ஃபோட்டோஸை இந்த பெண்ணுக்கு, தன்னுடைய மனைவிக்கு, இந்த கணவனுடைய கள்ளக்காதலி 2 பேருமே அனுப்புகிறாங்க நிர்வாண ஃபோட்டோஸை இப்படி. அது மட்டும் இல்லாமல் வீடியோ கால், இது ஓப்பனாக சொல்லணும்னா கிளியர், ஐ கேன் ஷோ த விஷுவல், ஐ காட் ஆல் த எவிடன்ஸ். வீடியோ காலு அவங்க கணவரோட நிர்வாணமாக ஆன்லைனில் உறவு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அந்த பெண்ணுடைய ரிப்ளை என்னன்னா, நாங்கள் பேசினப்ப ஏமா அந்த மாதிரி ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை பாழடிக்கிறீங்க, ஒரு 2 வயது குழந்தையுடைய வாழ்க்கை பாழா போதேன்னு கேட்டதுக்கு, எங்கே வேணாலும் போய் சொல்லுங்க, அந்த ஆளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், என்ன வேணாலும் பண்ண முடிஞ்சா பண்ணிக்கோங்க, இதில் நாங்கள் எதுவும் பண்ண முடியாது, நாங்கள் இப்படி தான் எங்கள் வீடியோவை அப்படி தான் அனுப்புவோம், மொத்தமாக குடும்பத்தோடு உட்காந்து ரசித்து பாருங்க, இல்லை மொத்தமாக தூக்கு மாட்டின்னு தொங்குங்க. இந்த வார்த்தை அந்த பெண்ணுடைய வாயிலிருந்து வந்தது. இந்த பெண் மனமுடைந்து வாழ்க்கையை விரக்தியாகி 2 முறை, ஒரு முறை 2 முறை இல்லை, 2 முறை
சூசைட் அட்டம் ட்ரை பண்ணுச்சு அந்த பொண்ணு. அதோடைய மெடிக்கல் சர்டிஃபிகேட் கையில் தான் இருக்கு. தோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அன்னைக்கும் இதே சேலையூர் ஸ்டேஷன் ரிப்போர்ட்டை எடுத்து அன்னைக்கு ஆக்ஷன் எடுத்திருந்தால் இந்த கணவனை திருத்தி இருக்கலாம். ஆனால் திருத்தவில்லை. போலீஸ் ஸ்டேஷனில் கேஸை எடுக்காம உண்மையா இன்னைக்கு இருக்கிற முதல்வருக்கு கீழே இருக்கிற இந்த காவல்துறை மக்களுக்கு உதவாக்கரையாக இருக்கிறது என்று நான் சொல்ல உண்மையா அதுதான் உண்மை. ஏன்னா ஒரு கஷ்டம்னு வரவங்க தன்னுடைய வாழ்க்கை பறி போயிடுச்சுன்னு வந்தவங்கள சூசைட் பண்ணிக்க 2 தடவை ட்ரை பண்ணவங்கள ஏன் இப்போ 4 நாளைக்கு முன்னாடி 2 கூட இல்லை 4 நாளைக்கு முன்னாடி இதே கணவன் இன்னொருத்தர் கள்ளக்காதலியோடு இருக்கிறவன் இன்னைக்கு அதே சேலையூர் ஜூரிஸ்டிக்ஷன் லிமிட்ல இருக்கிற இவங்க வீட்டுடைய கதவை உடைச்சி இவங்க வீட்டுக்குள்ள இருந்து 5 சவரன் நகை 50,000 ரூபாய் பணம் அவனுடைய துணிமணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளியே போயிருக்கான். ஆனால் காவல்துறையிலிருந்து எந்த ஒரு நடவடிக்கைகளும் இல்லை. கேட்க போனால் ஒரு சிஎஸ்ஆர் கூட போட்டு ஃபைல் பண்ண முடியாத இந்த காவல்துறை உபயோகமற்றது. ஒரே ஒரு சிஎஸ்ஆர் 10 நாள் ஓடி போனப்போ ஆன சிஎஸ்ஆர் இது. அதை இன்னும் எஃப்ஐஆரை கூட கன்வெர்ட் பண்ணல. இவ்வளோ ஒரு கேவலமான விஷயங்களை இவங்க செஞ்சிருக்காங்க. நிர்வாணமான வீடியோ இந்த பெண்ணுக்கு மட்டும் இல்லை. இதில் உண்மையாக சொல்ல போனால் இதில் ஒரு பெண்ணுக்கு பெண்கள் உரிமை உண்மையாக சொல்லப்போனால் அந்த பெண்ணை வன்கொடுமை செய்கிறது அது ஒரு செக்ஷன். அதுக்கப்புறமா அந்த பெண்ணுக்கு வரதட்சணை கொடுமை இதில் உள்ள வந்திருக்கு. இந்த பெண்ணுடைய நகைகள் இந்த பெண் மேலே வச்சிருந்த லோனுகள் எல்லாத்தையும் இந்த பொண்ணு மேலேயே வச்சு அவர் வாரி சுற்றின்னு கிளம்பி போயிட்டார் இன்னொருத்தியோட. இது உண்மை. 2வது இந்த பொண்ணை தற்கொலைக்கு தூண்டுதல் 2 தடவை தற்கொலை முயற்சி. 3வது இந்த பொண்ணை கழுத்தை நெரிச்சு கொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு, கொலை முயற்சி. இதெல்லாம் பத்தாதுன்னு இன்னொரு பெண்ணோட ஆபாசமாக தன்னுடைய ஆணுறுப்பை காட்டி அந்த பெண் தன்னுடைய முழு உடம்பையும் நிர்வாணமாய் காட்டி இருக்கிற வீடியோ அதை எடுத்து இந்த பொண்ணுக்கே அனுப்பிச்சு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். உண்மையாகவே அந்த பொண்ணுக்கு அவ்வளோ ஒரு கடுமையான மன உளைச்சல். ஏன்னா சொந்த கட்டின புருஷன் இன்னொருத்தியோட இருக்கிறது எந்த பெண் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? மனசார நொந்து போய் உட்கார்ந்துருக்க அந்த பொண்ணு வாழ்வா சாவான்ற நிலையில இருக்கு. காவல்துறை சத்தியமா சொல்ற உங்களால செய்ய முடியலன்னா தயவு செய்து சட்டையை கழட்டிட்டு போயிருங்க. அந்த ஸ்டேஷனை இழுத்து மூடிட்டு ஒருத்தம் கூட உதவலைங்க. ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷன் மகளிருக்கு இன்னைக்கு சிங்க பெண்கள் படை எல்லாம் சொன்னாங்க. பட் பவர்லெஸ், சத்தியமா பவர்லெஸ். இன்னைக்கு அனைத்து மகளிர் காவல் நிலையம் கிரைம் அகைன்ஸ்ட் உமன் அண்ட் சில்ட்ரன் CWC கமிஷனர்கிட்ட கொடுத்துருக்கோம். எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட், ஒரு ஆளுக்கு இல்லை. இந்த நாட்டுடைய ஜனாதிபதி வரைக்கும் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன் இந்த கம்ப்ளைண்ட். பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத நாடு வெளிநாட்டில் சொல்றதே இதுதான். வெளியே இருக்கிறவெல்லாம் தயவு செய்து டோன்ட் கோ டு இந்தியா, டோன்ட் கோ டு தமிழ்நாடு, நாட் சேஃப் ஃபார் யுவர் ஒய்ஃப் அண்ட் டாட்டர்ஸ். இன்னைக்கு அந்த நிலையில் இருக்குது நம்ம தமிழ்நாடு. இதை நான் முதலமைச்சர் கவனத்துக்கும் இந்த துறை அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்த வேண்டியது ஒன்று தான். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை. இன்னைக்கு இந்த அவலம் இந்த ஸ்டேஷனில் நடந்துக்கிட்டு தான் இருக்கு இன்ன வரைக்கும். வீட்டில் கள்ளக்காதலியுடைய போட்டோ, இதை எந்த பெண் ஒத்துக்குவா? எல்லா ஆதாரங்களும் கையில் இருக்கு சார். ஆனால் காவல்துறை தன் நடவடிக்கை செய்யலை. இந்த மாதிரி விபச்சாரிகளையும் இந்த மாதிரி முறை தவறி போகிறவங்களையும் என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பெண்களுடைய வாழ்க்கை சீரழிக்கப்படுகிறது. குழந்தைகளுடைய வாழ்க்கை, நாளைக்கு அந்த குழந்தைக்கு அப்பா இல்லை, இவன் விட்டுட்டு போயிட்டான், என்ன பண்ண முடியும்? வாழ்க்கையை அந்த குழந்தை முறை தவறி வாழ்க்கை தவறி வேற மாதிரி போகிறதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் சொசைட்டி? அப்புறம் எப்படி நல்ல ஒரு எதிர்காலங்கள் வரும் குழந்தைகளுக்கு? இன்னைக்கு இதுதான் நடக்குது. இதுக்கு சப்போர்ட்டா சித்லப்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையம். ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு ஸ்டேஷன், ஒரு CSR கொடுக்க முடியல, ஒரு FIR போட முடியல. கேட்டதுக்கு ஒரே வார்த்தை, எங்களுக்கு அதுக்கெல்லாம் பவர் இல்லை. பவர் இல்லைன்னா அப்புறம் ஏன் இடத்த அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? சட்டை கழட்டி போட்டு வேற எங்கேயா போக வேண்டியதானே? இல்லையா ஜஸ்ட் கோ ஃபார் TSP ஆர் CRPF. எதுக்கா போ, யாருக்காவது போ, அங்கேயாவது போய் குச்சி பிடிச்சிட்டு நில்லு.
சட்டத்தை செய்யலை, லா அண்ட் ஆர்டர் அதுக்கு மேலே, எல்என்டோலையும் ஒரு ஆக்ஷன் எடுக்கலை. சேலையூர் ஏசி ஆல்ரெடி தெரியும், ஏற்கனவே ஒரு கேஸில் சொன்னோம், திருப்பி அதே தான் நடக்குது, சேஞ்சஸ் இல்லை. முதல்வர் மாற்றணும் என்று நினைத்தாலும் கீழிருக்கும் அதிகாரிகள் மாற்ற முற்படுவது இல்லை. அதனால்தான் இன்னைக்கு பெண்களுடைய நிலை தமிழ்நாட்டில் கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த பெண்ணுடைய வாழ்க்கை இழந்து நிற்குது, இந்த குழந்தைக்கு வாழ்க்கை போயிடுச்சு. இவ்வளவும் பண்ண இந்த 2 பேர் மீது, இவளுடைய கணவன் மீதும் அவளுடைய கள்ளக்காதலி மீதும் இதுவரைக்கும் ஒரு சின்ன வழக்கு கூட பதியல். ஒரு எஃப்ஐஆரை போட்டு இவங்க மேலே இத்தனை செக்ஷன் மேலே நான் இவ்வளவும் இவங்க பண்ணியிருக்க குற்றங்கள்னு சொல்கிறேன். ஒரு ஆபாசமான வீடியோவை வெளியிடுறது முதல் தப்பு. அது சைபர் கிரைம்லேயும் வரும், அது எல்லா இதுலேயும் வரும். இட்ஸ் ரியலி பெண்களுடைய தன்மானத்தை அழிக்கிற ஒரு செயல். இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அது என்னால் மீடியாவுக்கு கொடுக்கறதுக்கு நான் தயார், ஆனால் பிரசுரிக்க முடியுமான்றது என்னால் சொல்ல முடியாது. இந்துக்களுடைய மத ரீதியான நம்பிக்கையை பாழடிக்கிற ஒன்று. நான் ரொம்ப ஃபேவரேட் என்றைக்குமே. நான் மதங்களுக்கு அப்பாற்பட்டவன், எல்லா மதத்திலையும் போயிட்டு வந்தவன். கழுத்தில் ருத்ராட்ச கொட்டையை மாட்டிக்கிட்டு நிர்வாண வீடியோ எடுத்து போடுற ஒரு பெண்ணை சத்தியமாக சொல்கிறேன், எவ்வளவோ பேர், எத்தனையோ ஞானிகள், எத்தனையோ மகான்கள், எத்தனையோ சித்தர்கள் வாழ்ந்த இந்த நாட்டில் இந்த மாதிரி ஒரு கேவலத்தை பார்க்கும்போது மனசு மட்டும் இல்லைங்க, வயிறும் எரியுது. இது மத ரீதியாக கொண்டு போக விரும்பலை, ஆனால் செய்கிறத ஒன்று தன்னுடைய புருஷனுக்கு காட்டணும் இல்லையா? இந்த மாதிரி கள்ளக்காதலன் காட்டி அதை அந்த கள்ளக்காதலனுடைய பொண்டாட்டிக்கு அனுப்பிச்சு, நீ ஊருக்கு உன் குழந்தையெல்லாம் பார்த்து, நீ குடும்பமெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுங்க, இல்லைன்னா தூக்கு மாட்டின்னு தொங்குங்க. தற்கொலைக்கு தூண்டுவது, தன்னுடைய உடம்பை தவறாக பயன்படுத்துவது. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறி. இதற்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் நம்முடைய காவல்துறை டிஜிபி தலைவரும் தாம்பரம் கமிஷனரும் மற்றும் மாநில மகளிர் ஆணையம், தேசிய மகளிர் ஆணையம், இவை அனைத்தும் என்ன செய்து கொண்டிருக்கிறது தான் என்னுடைய கேள்வி. அவர்கள் மத்தியில் இந்த வழக்கை வைக்கிறேன். வழக்குக்கு நிவாரணம் கிடைக்கவில்லை என்றால் எங்களுடைய இந்த பிரஸ் மீட் மட்டும் இல்லை, இந்த கம்ப்ளைண்ட் மட்டும் இல்லை, அடுத்தது ஆர்ப்பாட்டம் இல்லை, போராட்டம். உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு நாங்கள் கும்பல் கிடையாது, கூட்டம் கிடையாது, ஆனால் உலகத்தை திரும்பி பார்க்குற அளவுக்கு இந்த விஷயங்களை நாங்கள் செய்வோம். ஏன்னா அந்த பொண்ணுக்கு நியாயம் வேணும். என் தமிழ்நாட்டு பெண்கள், என்னோடு கூட பிறந்த சகோதரிகள், அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அனைவரும் இதில் கைகோர்த்து உதவி செய்ய வேண்டுமே தவிர காவல்துறை ஒரு வேலையும் செய்யாமல் உட்கார்ந்துருக்கு. தயவுசெய்து சொல்கிறேன், இந்த காவல்துறையை முதலமைச்சர் பார்வைக்கும் காவல்துறை தலைவர்கள் பார்வைக்கும் இதை கொண்டு போக வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் ரெடி போராடுறதுக்கு, இன்னும் அதிகமாக போராடுவோம், நியாயம் கிடைக்கும் வரை. நன்றி, வணக்கம். சார் இப்போ கொடுத்து 1 வீக் தான் சார் ஆகுது, ஆனால் ரிப்ளை வரல சார். முன்னாடியாவது அட்லீஸ்ட் கொடுத்த உடனே எனக்கு ராஷ்டிரபதி பவன்லேருந்து ரிப்ளை வரும், சிஎம் செல்லுக்கு இங்கே ஃபார்வர்ட் ஆகும், சீஃப் செக்ரட்டரிக்கு ஃபார்வர்ட் ஆகும், இம்மிடியேட்டாக ஆக்ஷன் 1 வீக்கில் வந்துடும். ஆனால் இன்றைக்கி ஓப்பனாக சொல்கிறேன், மாறுதல்கள் இருக்குன்றாங்க. எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த கேஸில் ஒரு வேலையும் நடக்கல சார். உண்மைக்கு சொல்ல போனோன்னா அவருடைய இனத்தின் சப்போர்ட், அதை நான் அந்த இனத்தை நான் கொச்சப்படுத்த முடியாது. அது ஏன்னா நிறைய மேன்மக்கள் இருக்கிற இனம், வன்னியர் இனத்தை சேர்ந்தவர், அந்த பெண்ணும் வன்னியர் இனத்தை சேர்ந்தவள். ஆனால் வன்னியர்களை எவ்வளவோ நல்ல மனிதர்கள், நல்ல மகான்கள்லாம் வாழ்ந்த இனம் அது. மக்கள் நாட்டுக்காக தியாகம் பண்ண மக்கள். ஆனால் அதில் இந்த மாதிரி ஒரு கலிசடை. நான் அதனால் அந்த அந்த இனத்தை சொல்லலை, ஆனால் அந்த இனத்தில் கரும்புள்ளியாக 2 உட்காந்துருக்கு. சார் அதுக்கு அனுப்பிச்சிட்டோம் சார். சிடபிள்யூசி தான் இப்போ அதுக்கு மாறி இருக்கு. அதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, சிடபிள்யூசி இப்போ மாறி இருந்தது, முன்னே அவங்களுக்கான கான்டாக்டு எல்லாமே இருந்தது.
ஆனால் சிங்கப்பெண் வந்து ஆன்லைனில் போட்டு எடுக்கும்போது அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரோ டீட்டெயில்ஸோ எதுவும் இல்லை. பட் ஐ காட் சம் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் டைரக்டரி அண்ட் எவ்ரி திங். அதை வச்சு நான் பர்சனலாகவும் அவங்களுக்கும் சிசி போட்டு தான் அனுப்பிச்சிருக்கேன். பட் சிங்கப்பெண்கள் இப்போ வேட்டைக்கு போயிருக்காங்க போல இருக்கு, முடிச்சுட்டு வந்து தான் பார்ப்பாங்க போல இருக்கு. உண்மை நிலை அதுதான். சார் 1.5 வருஷத்துக்கு மேலே அந்த பெண் இதே சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்திலையும் ஃபோன் பண்ணி விசாரிச்சப்ப இதே பதில், 1.5 மாசத்துல கல்யாணம் நடக்க போகுது, 1.5 மாசத்துல கல்யாணம் நடக்க போகுதுன்றாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த 1.5 மாசம் எப்பன்னு தெரிஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் இப்போ வரைக்கும் அவர் இந்த பர்சனுடைய என்னுடைய கிளைண்ட்டுடைய கணவர் வந்து அவ கூட தான் இருக்கிறார்ன்றதுக்கான எவிடன்ஸ் அண்ட் இஃப் ரியலி வாண்ட்ஸ் வி கேன் ப்ரொசீட் தட் சிடிஆர் ஃபைல் எடுத்து நான் கையில் கொடுக்குறேன். அவன் கான்டாக்டில் இருக்கான்றதை ப்ரூவ் பண்ணுறது. சார் நியாயம்ன்றது ஒன்றே ஒன்று தான் சார். இந்த பெண்ணுடைய வாழ்க்கை இழந்து நிற்குது சார். அவன் தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிக்கணும் சார். இதை ஒழிச்சு விட்டுட்டு ஸ்டேஷனுக்கு போன உடனே இதெல்லாம் நீங்கள் போய் கோர்ட்டில் பார்த்துக்கோங்க அப்படின்னு அதை ஃபேமிலி டிஸ்பியூட்டாக கன்வெர்ட் பண்ணி சிவில் டிஸ்பியூட்டாக கொண்டு போய் க்ளோஸ் பண்ணுறது இந்த மாதிரி கயவர்களை காப்பாற்றும் ஒரு வழிமுறை. அதை செய்யாமல் இந்த இதுக்கு எல்லாம் அவங்க மேலே செக்ஷன் மேட் அவுட் பண்ணி ஆக்ஷன் எடுத்து காட்டுங்க, அது போதும். அதுக்கப்புறம் டைவர்ஸ் அப்ளை பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் பண்ணுறது அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். காம்ப்ரமைஸ், நோ காம்ப்ரமைஸ், ஒன்லி எக்ஸிக்யூஷன். தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். ஒரு பெண்ணு தன்னை நம்பி வந்து தன்னை முழுசாக ஒப்படைச்ச பொண்ணை துரோகம் பண்ணி இன்னைக்கு வாழ்க்கை இழந்து அந்த பொண்ணை தூக்கி கடாசிட்டு நீ வேற ஒருத்தி கூட போயிருக்க. லீகலி யூ ஆர் மேரிட். இன்னைக்கு அது ஒரு சட்டம் சொல்லுவாங்க, யார் வேணாலும் யார் கூட வேணாலும் வாழலாம்னு. அந்த சட்டத்தில் ஒரு விஷயம் இருக்கு, நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல. மனமு வந்து இப்போ கட்டின மனைவியை ஒத்துக்கிட்டு நீ போன்னு சொன்னானா நீங்கள் போய் வாழலாம். ஆனால் கட்டின மனைவியை விட்டுட்டு நீ இன்னொருத்தி கூட வாழ்ந்து ஒரு வீடியோ எடுத்து அனுப்புறேன்னா அப்போ நீ எந்த அளவுக்கு யூ ஆர் டோட்டலி ராட்டன். அவன் மேலே 100% சீரியஸாக ஆக்ஷன் விழணும். அதே போல் இந்த பெண் மீதும் உண்மையாகவே சீரியஸான ஆக்ஷன் விழணும். சட்ட பிரகாரம் நடவடிக்கை எடுத்தால் போதும் சார். எங்களுக்கு நாங்கள் பண்ணுறோம் சார். ஆனால் அந்த சட்டத்தையே பண்ண முடியலையே. இப்போ தாராளம் நீங்கள் பேசலாம். போட்டோ வேணாமா? என் பேர் தனலட்சுமி. நான் எங்கள் பெருங்கலத்தூர் பீர்க்கங்கரணியில் தான் இருக்கிறோம். எங்கள் வீட்டுக்கார் இந்த மாதிரி பண்ணதுக்காக நியாயம் கேட்டு தான் நான் எங்கள் சார்கிட்ட வந்தேன். நடந்த விஷயத்த சொல்லுங்கள். ஒரு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுதுங்க சார். ஃபஸ்ட்டு 2 வருஷம் எங்களுக்கு பையன் இல்லை, அது வரைக்கும் நல்லா இருந்தாங்க. பாப்பாவை கன்சீவ் ஆகி 5 மாதம் இருக்கும்போது இந்த விஷயத்தை நான் அவரோட ஃபோனில் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். பார்த்துட்டு நான் கேட்டேன், இது தப்பு இல்லையா? குழந்தை இல்லாதப்போ எப்படி இருந்தோம், இன்றைக்கி அந்த குழந்தைய வயிற்றில் இருக்கிற குழந்தைய கொண்டாட கூட உன்னால் முடியாத அளவுக்கு இது ரொம்ப தப்பு அப்படின்னு நான் அப்போவே இதெல்லாம் சொன்னேன். 5 மாதம் குழந்தை வயிற்றில் இருக்கும்போது அடித்து சத்தியம் பண்ணார், நான் இனி அந்த பொண்ணுக்கிட்ட பேச மாட்டேன், ஆனால் உன் கூடயும் வாழ மாட்டேன், அந்த வார்த்தையும் அவன் சொன்னான், நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த அந்த அடுத்த 9 மாதமும் என் கூட தான் இருந்தார். என் மாமியார் எல்லாரும், எங்கள் அம்மா எல்லோரும் சப்போர்ட் பண்ணி அது தப்பு, அந்த மாதிரி பண்ணக்கூடாது, இவ தான் ஒய்ஃபு, குழந்தை வயிற்றில் இருக்கிற குழந்தைய பாரு, இதுக்கப்புறம் லைஃப் இருக்குன்னு சொன்னோன்னே என் கூட அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தார். 9 மாதம் பையனும் பிறந்துட்டான். அதுக்கு அடுத்து அம்மா வீட்டுக்கு, அதாவது குழந்தை பிறந்துருச்சு, அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். 5 மாதம் அம்மா வீட்டில் இருந்தேன். அந்த 5 மாதம் கேப்பு இன்னும் பெருசாகிருச்சு. என்கிட்ட அம்மா வீட்டில் இருக்கிற குழந்தை இருக்கான், பேச முடியல. அந்த பொண்ணுக்கிட்ட பேசி 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 இன்னும் சொல்லப்போனால் அந்த பொண்ணு மகாலட்சுமி என் வீட்டுக்காரோட ஹஸ்பண்டோட லவ்வர். அவன் விட்டுட்டு போயிட்டான் ஆக்சுவலாக.
இவர்கிட்ட வந்து கதை சொல்ல வந்த பொண்ணு இவர்கிட்ட அப்படியே செட் ஆகிட்டா. நான் கன்சீவ் ஆன கேப்பு இவங்களுக்கு பெருசாக ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. 5 மாதம் இவர் குழந்த பிறந்து 3 மாதம் அம்மா வீட்டில் இருக்கேன். எனக்கு ஃபோனில் ரொம்ப டார்ச்சர். இந்த இந்த இவங்கள பற்றின இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் அவங்க அங்கே போகிறாங்க, அவங்க இங்கே போகிறாங்க, அவரோட ஃப்ரெண்டோ யாராச்சும் சொல்லுவாங்கள்ல உன் ஹஸ்பண்ட் இப்படி பண்ணுறான்ட்டு. இதை கேட்க கேட்க அந்த பொண்ணும் இவரும் கான்ஃபரன்ஸ் காலில் என்னை பேசி டார்ச்சர், மென்டல் டார்ச்சர் சார். 3 மாதம் குழந்தை என் பையன் கையில் இருக்கும்போது 60 மாத்திரை நானே அம்மா வீட்டில் எனக்கு டாக்டர்ஸ் சஜஸ்ட் பண்ண எல்லா விட்டமின்ஸ் எல்லா மாத்திரையும் எடுத்து அந்த ஒரு இதில் நானே போட்டுட்டு மயங்கி விழுந்துட்டேன். எப்போவுமே வேலைக்கு போகிறேன். எங்கள் அம்மா திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து ஏன் நம்ம பொண்ணு திடீர்னு வாமிட் பண்ணுறா, ஏன் இப்படி இருக்கா, அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு ஏதோ நடந்துருக்கீங்க, என்னமோ பண்ணிட்டா. அந்த பயத்தில் உடனே என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. குரோம்பேட் ஜிஹெச்சில் போயிட்டு 3 நாள் அட்மிட் பண்ணி ஐசியூலே தான் இந்த 3 நாளுமே அட்மிட் பண்ணி வாமிட் பண்ணி எப்படியோ காப்பாற்றி வந்துட்டோம். அந்த டைமில் கூட என் வீட்டுக்கார் ஃபேமிலியோ இல்லை என் வீட்டுக்காரோ யாரும் வந்து பார்க்கல. ஏன்னா நான் தானே மாத்திரை போட்டுக்கினேன், அவங்க பையன் மேலே தப்பு இல்லைல்ல, நானே தானே போட்டுக்கினேன் அப்படின்ற ஒரு ஈகோவில் யாரும் வரல. அடுத்து என்கிட்ட யாரும் பேசக்கூட இல்லை. அந்த 5வது மாதம் கூட நானே என் குழந்தைய தூக்கிட்டு நானே ஆட்டோ புக் பண்ணி என்னோடய ட்ரெஸ்ஸு என் பிள்ளையோட அம்மா எல்லாமே போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. மாமியார் வீட்டுக்கு நீ போ, இதுக்கு மேலே நீ இங்கே இருந்தீன்னா உன் லைஃப் நாசமாயிடும், நீயே கிளம்பிப்போ அப்படின்ட்டாங்க. 5வது மாதம் குழந்தைய தூக்கி நானே போயிட்டேன் சார். போயிட்டு தனியாக அப்போ நாங்கள் இங்கே தான் வீடு இருந்தோம், மகாலட்சுமி நகர் கேம்ப் ரோடில் தனியாக வீடு இருந்தோம். வீட்டெல்லாம் காலி பண்ணிவிட்டு மாமியார் பக்கமே போயிட்டா கொஞ்சம் பயத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருங்கலத்தூருக்கே வீடு காலி பண்ணின்னு போயிட்டேன். அங்கே போயும் சும்மா இல்லை, இதே ஃபோட்டோ இதே மாதிரி டார்ச்சர். ஆல்ரெடி குழந்தை பிறந்த அந்த ஒரு ப்ரெஷரில் இருக்கும் போது இதெல்லாம் பார்த்து கேட்டு நீ ஏன் இப்படி பண்ணுற, என்னால் முடியலன்னு சொல்லி வீட்டிலே மறுபடியும் போயிட்டு தற்கொலை பண்ணிக்க போயிட்டேன். கதவை உடச்சி வந்து காப்பாற்றி மறுபடியும் கன்வின்ஸ் பண்ணி அந்த குழந்தைக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, என் பையன் மாறிடுவான்னு சொல்லி மாமியார் சைடு எல்லாருமே பேசி வச்சாங்க. கொஞ்ச நாள் இருந்தான், மறுபடியும் 10 நாள் காணாமல் அந்த பொண்ணோட ஓடி போயிட்டான். 8 மாதம் குழந்தை அவன் காணாமல் ஓடியே போயிட்டான். எங்கெங்கேயோ பேசி போராடி அந்த பொண்ணோட அவங்க பேரண்ட்ஸ் கிட்டலாம் பேசி அந்த பொண்ணும் அவனும் ஒரே இடத்துல ஒரு வீடு எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அது தெரிஞ்சு தான் நான் பேசி எங்கள் வீட்டில் பேசி எங்கள் மாமியார்லாம் பேசி அவனை மறுபடியும் வர வச்சு மறுபடியும் கன்வின்ஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, எந்த ஆம்பளை தான் தப்பு பண்ணல, இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. சரி ஓகே, நான் அந்த பிள்ளைக்காக அட்ஜஸ்ட் பண்ணி இருப்போன்னு சொல்லி அந்த 8 மாதம் குழந்தையிலேருந்து அப்படியே இருந்தோம். 1.5 வயசு குழந்தையானா மறுபடியும் 10 நாள் நல்லா பேசிகிட்டே இருப்பான், காணாமல் போயிடுறது. 10 நாள் எங்கே போனால் பால் பாக்கெட் கூட வாங்கிறதுக்கு காசு தராமல் சம்பளத்தை வாங்கின்னு வீட்டுக்கு தான்மா வரேன்னு சொல்லிவிட்டு 10 நாள் காணும். 10 நாள் வெயிட் பண்ணேன் சார், திரும்பி வரலை. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் எங்கள் அம்மாவுக்கு ஒரு பயம். 2 வாட்டி சூசைட் அட்டன் பண்ண பொண்ணு 3வது வாட்டி ஏதாச்சும் பண்ணிக்குமோன்ற பயத்தில் இட்லாப்பாக்கம் மகளிர் ஸ்டேஷனுக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் அதான் நாளைக்கு வரேன் நான் மேடம் கிட்ட எஸ்ஐ மேடம் கிட்ட சொல்லி மறுநாள் வர வச்சு எங்களை அங்கேயும் வந்து கன்வின்ஸ் பண்ணி தான் நான் அந்த பொண்ணுக்கிட்ட இனி பேச மாட்டேன் மேடம் சொல்லி கைப்பட லெட்டர்ஸ்லாம் எழுதி கொடுத்துட்டு சமாதானம் பண்ணி எங்களை அனுப்பிச்சி வச்சாங்க சார். மறுபடியும் 1 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு அவன் 2.5 வயசு குழந்தை. இப்பயும் அதே பண்ணுறது, காணாமல் போயிடுறது. எப்போ இந்த மாதிரி வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எனக்கே அனுப்பணும், எனக்கு எப்படி இருக்கும். என்னால் இதெல்லாம் பார்க்கவும் முடியல, இனிமேல் வாழவோ வேணான்னு முடிவு பண்ணி தான் இங்கேயே வந்துருக்குறேன் சார். அவர் வேலை பார்க்கறது ஒரு தனியார் கம்பெனியில் ஃபோர்க் லிஃப்ட் ஆப்ரேட்டராக இருக்காரு சார். அந்த பெண் வந்து ஜேஆர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலில் ஷி வாஸ் ஒர்க்கிங் ஆஸ் அந்த லேப் அசிஸ்டண்ட் அந்த மாதிரி போஸ்ட். அந்த இது வந்து மயிலம்ல இருக்குது, ஜேஆர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். இப்போ 2 டேஸ்க்கு முன்னாடி கூட அந்த பொண்ணுக்கிட்ட நான் தான் பேசிக்கிட்டு சரி ஒரு சார்பாகவே விசாரிக்க கூட அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கான்னு கேட்குறேன். நானே ஃபோன் பண்ணி கேட்குறேன், நான் பேசுகிறேன், நீங்கள் வந்து இதை மாதிரி பண்ணுறது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்குறேன்.
சரி அவங்க ஹஸ்பண்ட் தான் திருட்டுத்தனமாக பண்ணுற விஷயத்த நீ இந்த வீடியோ ஃபோட்டோ அவங்க கட்டின மனைவிக்கே நீங்கள் அனுப்பி என்ன நிரூபிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க ஏன் இஷ்டம் அதை கேட்குறதுக்கு நீ யார் அப்படின்னு என்கிட்ட கேட்குறாங்க. நான் உன் இஷ்டம்னா நீ வீடியோ எடுக்கிறேன், நீ தனியாக பார்த்துக்கோ. கட்டின மனைவிக்கு அவங்களுக்கு நான் தான் அனுப்புவேன், இன்னும் அனுப்பிட்டுருப்பேன், பார்க்க சொல்லுங்கள், இல்லை நீங்கள் சேர்ந்து பாருங்கள், இல்லை அவங்க கூட சேர்ந்து நீங்களும் தூக்கு மாட்டி சாவுங்கன்னு ஒரு ஆஸ் அ ஒரு சோஷியல் இன்டர்நேஷ்னல் ஆன்டி கிரைம் இருக்கு என்கிட்டயே அந்த பொண்ணு திமிரா பேசுகிறாங்களே தவிர அதை விட்டுக்கிட்டு மறுபடியும் அவங்க ஹஸ்பண்ட் லோகேஷ் கிட்ட நான் பேசுனேன். அவர் என்ன சொன்னார், என்னம்மா நீ யாரும்மா என்ன பேசுகிற அப்படின்னு கேட்டேன். சொன்னேன் ஸோ அண்ட் ஸோ பேசுகிறேன், இந்த மாதிரி தனலட்சுமி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. தனலட்சுமி கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுக்கு நான் என்ன பண்ணுறது, நான் தான் லவ் பண்ணேன், நான் தான் கல்யாணம் பண்ணேன், நான் தான் கூட்டிகிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணேன், இப்போ நான் இன்னொரு பொண்ணு கூட இருக்கிறேன், அதுக்காக நான் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் வீடியோலாம் அனுப்பியிருக்கீங்களா அப்படின்னு சொன்னக்கா அதுக்கு என்ன பண்ணுறது, என் இஷ்டம், நான் யாருக்கு அனுப்பி நீங்கள் கேட்குற ரைட்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. நான் என்ன ஒரே ஒரு விஷயம் நான் கேட்குறேன்னா, பத்திரிகை மக்கள் மன்றத்தில் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு ஒரு நியூடான ஆபாசமான வீடியோ அனுப்புனா என்ன சட்டத்தில் ஒரு இடம் இருக்குதோ, ஒரு பெண்ணாகவே இருந்தாலும் அவனுடைய கள்ளக்காதலி அதே ஆபாசமான வீடியோ அந்த ஆணுடைய கட்டின மனைவிக்கு அந்த ஆபாசமான வீடியோ அனுப்புனா அந்த மகாலட்சுமியை சட்டத்தில் கொண்டு வந்து தகுந்த நடவடிக்கை எடுத்து எஃப்ஐஆர் போட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் இந்த பொண்ணு தனலட்சுமிக்கு நியாயம் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். இதற்கு முன்னாடி சிட்லப்பாக்கத்தில் எப்பவுமே இந்த ஒரே ஸ்டேஷன் மட்டும்தான் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கிறாங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு. அவங்களுக்கு என்னமோ பத்திரிகை மன்றத்தில் அடிக்கடி பேசினா தான் அவங்க கேஸு எஃப்ஐஆரோ ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நியாயமாக போய் பேசுனாக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. புருஷெல்லாம் அப்படி தான் இருப்பாங்க, யார் கூட வேணுமோ. நான் சொன்னேன் மேடம் நீங்கள் வந்து அதை எழுதி கொடுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னா அது எப்படி எழுதி கொடுப்போம், நீங்கள் சொல்கிறத வாயால் சொல்லாதீங்க, எழுதி கொடுங்கன்னு கேட்குறேன். நான் கேட்டது என்ன சார் நியாயம்? இந்த பொண்ணு கேட்டது அவங்க அம்மா ஒரு குழந்தை, அம்மா அப்பா கிடையாது, சிங்கிள் பேரண்டாக ஒரு பொண்ணை வச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் பண்ணுற எல்லாருக்கும் நீங்கள் தாங்க நியாயம் சொல்லி அந்த பொண்ணுக்கு தகுந்த நியாயத்தை வழங்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். சார் ஃபோட்டோஸ் சார் எந்துமா அங்கே சார் அவங்க அம்மாவை 2 விஷயம் பேச சொல்லணும்னு நினைக்கிறேன். வாங்கம்மா. போதும்மா, ரொம்ப எடுத்துகிட்டு போகுது. இட்ஸ் நாட் அ நார்மல். ஓகே, கேரி ஆன். இது எல்லாத்தையும் பேக் பண்ணி பப்பு, இது எல்லாத்தையும் அந்த இதில் ஓகே இதே வை, அந்த ஃபோல்டரில் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருங்க. தேங்க்யூ. புரியல சார், எல்லா இடத்துலையும் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு சார், எல்லாருக்கும் சார். பிஎம், பிரசிடென்ட், ஹோம் செக்ரட்டரி, சீஃப் மினிஸ்டர், டிஜிபி, கமிஷனர், தாம்பரம் கமிஷனர், நேஷனல் உமன் கமிஷன், என்ஹெச்ஆர்சி, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய டிஜி வரைக்கும் இந்த கம்ப்ளைண்ட் போயிடுச்சு. வைஸ் பிரசிடென்ட்டுக்கு போயிருக்குது.